அனைவருக்கும் வணக்கம். பெங்களூரில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிபவர் தான் லோகேஷ் அப்பா. இவர் 2019 மார்ச் அன்று கப்பன் பார்க் போக்குவரத்து காவல் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபிளாக பணிபுரிந்து வந்த சமயத்தில் அவருடைய மனைவியான சுதாமணியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த ஃபோன் காலில் அவருக்கான அதிர்ச்சி காத்திருந்தது. சிவாஜி நகரில் இருந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ் தீப்பிடித்து எரிய உள்ளே இருந்த அவர்களுடைய 3 வயது மகளான ஹர்ஷாலி தீ விபத்தில் சிக்கியிருக்கிறார். மீட்கப்பட்ட அவர்களின் மகளை தூக்கி கொண்டு விக்டோரியா மருத்துவமனைக்கு விரைந்துள்ளனர். இந்த செய்தி அவரின் இதயத்தையே உலுக்கியுள்ளது. மீண்டு வருவாள் என நினைத்தபோது 8 நாட்களுக்கு பிறகு மார்ச் 13ஆம் தேதியன்று பிஞ்சு உடலானது வலி தாங்க முடியாமல் உலகை விட்டே பிரிந்தது. இந்த துயரத்தை யாராலும் எளிதில் கடந்துவிட முடியாது. ஆனால் தன் மகள் இருந்திருந்தால் அவளுக்கென்று பள்ளியில் சேர்க்க அவளுடைய தேவையை பூர்த்தி செய்ய செலவாகும் அல்லவா? அந்த தொகையை நான் மற்ற குழந்தைகளுக்கு தருகிறேன் என்று லோகேஷ் அப்பா முடிவெடுத்திருக்கிறார். தற்போது சிவாஜி நகர் பெண் காவல் நிலையத்தில் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக பணிபுரிபவர் தனது சம்பளத்தின் ஒரு பகுதியை கிராமப்புற ஏழை குழந்தைகளின் பள்ளி செலவுக்கு கொடுக்கிறார். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட் புத்தகம் என படிப்புக்கு தேவையான பொருள் செலவை இவர் ஏற்றுக்கொள்கிறார். மாணவர்களின் வருகை குறையும் தொலைதூர பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த உதவியை செய்து வருகிறார். முதலில் ஒரு பள்ளியில் இந்த உதவியை செய்து வர தற்போது 6 பள்ளிகளில் உள்ள சுமார் 600 மாணவர்கள் இவரால் பயன்பெற்று வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் லோகேஷ் அப்பாவின் மனைவியும் தன் ஆசிரியர் வேலையை விடுத்து மகளின் பேரில் என்ஜிஓ ஒன்றையும் தொடங்கியுள்ளார். இதில் குழந்தைகளுக்கு தேவையான இலவச நோட் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. இன்னும் பல கிராமங்களில் கல்வியின் முக்கியத்துவம் குறைவாக மதிப்பிடப்படுகிறது. பெரும்பாலான குழந்தைகள் மதிய உணவு திட்டத்துக்காகவே பள்ளிக்கு செல்கிறார்கள். அரசாங்கம் பாடநூல்களை வழங்கும் போது கூடவே நோட் புத்தகங்களையும் பிற பொருட்களையும் வழங்க வேண்டும் என்று லோகேஷ் அப்பா தற்போது தெரிவித்திருக்கிறார். இவருடைய இந்த செயலை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.